शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये. நாம் தினமும் கூறுவது இவ்விரண்டு ஸ்லோகங்களை. நம்முடைய விக்னங்களை எல்லாம் போக்கக்கூடியவர், ஆபத்துக்களை எல்லாம் தவிர்ப்பவர் விஸ்வக்சேனர், சேனாபதி ஆழ்வான். எம்பெருமானுடைய சேனைகளுக்கெல்லாம் தலைவர் சேனாபதி. அநேகமாக பெருமானுடைய கோயில்களில் விஸ்வக்சேனர் தனியாகவும் இருக்கலாம், அல்லது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சன்னதியிலும் இருப்பார். இன்று நாம் அவரை முன்னிட்டு ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் தரிசிக்க போகிறோம். ரொம்ப அற்புதமான சன்னிதானம். சென்னை பெங்களூரு பாதையில் காவேரி பாக்கம், அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அழகிய ராமர் திருக்கோயில். இங்கிருக்கும் முதலில் விஸ்வக்சேனர், அவரை தரிசிக்கிறோம். சக்கரத்தாழ்வார் மூலவரும் உற்சவருமாக அற்புதமாக எழுந்தருளி உள்ளார்கள். இதோ ஆண்டாள், 5 கோடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாள் ஆண்டாள். பெருமானுடைய பூதேவி நாச்சியாரின் அம்சமாகவே அவதரித்தவள். ஆண்டாளை தரிசித்து அடுத்து உற்சவ ரூபத்தில் இருக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான். லக்ஷ்மி கல்வியை நல்குகிறாள். அதே போல லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான் வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்து கொடுக்கிறார். உலகத்தில் ஒரு சந்தேகம், கல்வி கற்றால் செல்வம் சேருமோ? செல்வந்தர்கள் கல்வியாளர்களாக இருப்பார்களோ? ஆனால் லக்ஷ்மி ஹயக்ரீவரை தரிசித்தால் லக்ஷ்மி தேவி மூலம் செல்வம் கிட்டும், ஹயக்ரீவர் மூலம் கல்வி கிட்டும். இருவரையுமாக சேர்ந்து சேவித்தால் ரெண்டுமே கிட்டும். அருகே வெண்ணைக்காடும் பிள்ளை கண்ணன் கையில் வெண்ண பிடித்துக் கொண்டு ஓரு திருக்காலை தூக்கி நர்த்தனமாடும் திருக்கோலத்தில் உள்ளார். ஸ்ரீனிவாச பெருமான் ஒரு திருக்கையால் தன் திருவடியை காட்டி மாமேகம் சரணம் பிரஜாங்கிற நிலையில் நிற்கிறார். அருகே செல்வர் பெருமான் புறப்பாடு கண்டுள்ளதென்னால் இவர்தான் முன்னே எழுந்தருளி நகரத்தை எல்லாம் சோதித்து விட்டு வருவார். இதோ கருடர் உற்சவரையும் தரிசிக்கிறோம். இனி மறுபடியும் மூலவர்களை சேவிக்கலாம். பொய்கை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். உற்சவ ரூபத்திலும் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தருளி உள்ளார். அடுத்து சுவாமி நாதமுனிகள், அவருடைய திருப்பேரரான ஆளவந்தார், அவருடைய சிஷ்யருக்கு சிஷ்யரான ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்னும் பகவத் ராமானுஜர், அடுத்து ஸ்ரீ வேதாந்த தேசிகன், இறுதியாக சுவாமி மணவாள மாமுனிகள். இவர்கள் எல்லாரையும் தரிசித்தோம். இவர்களால் ஆராதிக்கப்பட்ட லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் அற்புதமாய் எழுந்தருளி உள்ளார். இன்று மூலவர்கள், உற்சவர்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அடைந்திருக்கிறோம். அஞ்சனை சொல்லி முடிக்கப் போகிறார். அத அகம் உத்தரம் தேவ்யா புனருக்தஹா சசம்பிரமம் தவ ஸ்நேகான் நரவ்யாக்ர சௌஹார்தாத் அனுமான்யச்ச. 68வது சர்க்கத்தில் உள்ளோம். யதிவா மன்யசே வீர வச ஏகாஹம் அரிந்தம கஸ்மிஞ்சித் சம்ருதே தேசே விஸ்ராந்தஸ்வோ கமிஷ்யசி. ராமா, எனக்கு ரொம்ப வியப்பு. இந்த விஷயத்துலதான் ஆச்சரியம். சீதை எப்பேற்பட்டவள், அடியேன் எவ்வளவு எளியவன், ஏதோ ஒரு நீச்சன்
நீ ஏவின பணியை செய்வதற்காக சென்றேன். ஆனால் சீதை என்னை எவ்வளவு மதித்தாள் தெரியுமா? முதலில் சந்தேகப்பட்டாலும் நான் ஆறுன்னு தெரிந்த பிற்பாடு அவ்வளவு உள்ளன்போடு ஆசீர்வதித்தாள். பெற்ற தாயைப் போலே நடத்தினாள். நான் புறப்படுகிறேன்னு கேள்விப்பட்டு நெக்குருகி போய் அழுதாள். ஹனுமான், நீர் புறப்பட்டு போகிறீர், இனி எப்போது திரும்புவீரோ? ராமனை நான் தரிசிப்பேனோ? இயலாதோ. என்னை இவர் காப்பாரோ? 1 மாதம் கழித்து இங்கேயே முடிந்து போவேனோ? இன்னும் 1 நாள் இங்கு தங்கி போக முடியுமா? 1 நாள் இருந்தால் என் மனம் இன்னும் கொஞ்சம் ஆசுவாசப்படும் என்று சீதை கேட்டால், ராமா, இதை நான் தாங்க முடியவில்லை. எப்பேற்பட்ட ஜெகன்மாதா! அஸ்ஸ ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு உபனிஷத்து சாதிக்கிறது. அப்பேற்பட்ட ஜகத்துக்கே மாதா இந்த நீச்சனை போயா 1 நாள் தங்கி போன்னு வேண்டுவாள்? அவ்வளவு உள்ளன்பு. தாழ்ந்தவர்கள்னு யாரையும் சீதை பார்ப்பதில்லை. இதை போல் ஒரு உருவத்தையும் குணத்தையும் நாம் கண்டதில்லை ராமா என்று கூறி ராமனே உருகி போனார். சீதையை பற்றி அனைத்தும் அறிந்தவர் ராமன். ஆனா தன் மனைவியினுடைய பெருமையை, அவருடைய இரக்க குணத்தை, அவருடைய உயர்ந்த பண்புகளை மற்றொருத்தன் சொல்ல கேட்டால் ராமனுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். பிராணானாமபி சந்தேகா பிராணானாமபி சந்தேகா மமஸ்யான் நாத்திர சம்சயா. நீ திரும்பி வரும் 1 மாதம் வரை என் பிராணன் இருக்குமாறு கூட தெரியாது. கதன்னு கரு துஷ்பாரம் தரிஷந்தி மகோததி. இவ்வளவு பெரிய கடக்க உண்ணாத கடலை உங்களால் கடக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியவில்லை. திரையாணாமேவ பூதானாம் சாகரசேக லங்கனே. நீர் கடக்கலாம், கருடன் தாண்டலாம், வாயு வீசிக்கொண்டு வரலாம். இவர்களை தவிர இந்த கடலை யாரால் கடக்க முடியும்? தன் கணவனை கூட பட்டியலில் சேர்க்கவில்லை சீதை. இந்த 3 பேரால் மட்டும்தானே தாண்ட முடியும். அப்படி இருக்கிறச்சே எப்படி என்ன வந்து காப்பீர்கள்? இருந்தாலும் நீர் சொல்கிறீர், நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். யதாஹம் தஸ்ய வீரஸ்ய வனாத் உபதினா ஹதா ரக்ஷசா தத்பயா தேவ ததா நார்கதி ராகவஹ பலைஸ்து சங்குலாங் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹ மாம் நயத்ததி காகுஸ்தத்தஸ்ஸ சதரிசம் பவேத். ராமனே வர வேண்டும். அவர் வரும்போது நான் உயிரோடு இருக்க வேண்டும். அதற்குத்தான் உயிரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். ராமன் தன் பலத்தை காட்ட வேண்டும். அதன் மூலம் என்னை மீட்டு செல்ல வேண்டும். ஹனுமன் அதுவரைக்கும் நான் எதிர்பார்த்திருப்பேன். ஆனா இயற்கையில் அவனால் துரும்புறுத்தப்பட்டு மரணம் ஏற்பட்டால் நான் பொறுப்பல்ல. நானாக மரணத்தை வரவழைத்துக் கொள்ள மாட்டேன். ஆனால் மரணம் அடைந்தால் அடைந்ததே என்று மிகவும் வருத்தத்தோடு கூறினாள். தத்யதா தஸ்ய விக்ராந்தம் அனுரூபம் மகாத்மனா பவத்யாகவசூரஸ்ய ததாத்வம் உபபாதய. இந்த உண்மைகளையெல்லாம் அப்படியே ராமனிடத்தில் போய் சொல்லும் என்று சீதை வேண்டினாள். கடைசியா, ராமா, நான் அவளுக்கு செய்தி சொல்லிவிட்டு புறப்பட்டேன். அந்த செய்தியை உனக்கும் கூறுகிறேன். மத் விசிஷ்டாச்ச துல்யாச்ச சந்தி தத்ர வனௌகசா மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவ். நான் தான் அந்த கூட்டத்திலேயே மிகவும் எளியவன். என்னை விட அனைவரும் பலசாலிகள். இது ஆஞ்சநேயர் சீதை நடத்துல சொன்னாரே, அந்த குரங்கு கூட்டத்துல ஒத்தத்திலும் மிகுந்த பலசாலிகள். நான் ரொம்ப எளியவன், நானே தாண்டி வந்திருக்கிறேன் என்றால் கண்டிப்பா மற்ற பேரும் தாண்டி வருவார்கள் என்ன சொன்னேன் ராமா. இதை கேட்டுட்டு அங்கதன், ஜாம்பவான், திவிதன், மைந்தன், நலன், நீலன், அதே சுக்ரீவன் இவர்கள்லாம் ஒத்தருக்கொத்தர் பார்த்து கொண்டார்கள். நம்ம அனைவரை விட பலசாலி இவர். ஆனால் அங்கு போய் என்ன கூறிவிட்டு வந்திருக்கிறார்? இதுதான் எளிமைக்கு இலக்கணம். உலகத்தில் எளிமையாக இருந்தால் தலை நிமிரலாம். ஆனா செருக்கோடைய தலையை நிமிர்த்தி கொண்டிருந்தால் எளிமைப்பட்டு போவோம். இதுதான் உண்மை. நாம தலை நன்னா குனிய குனிய பணிவோடு இருந்தால், எளிமையோடு இருந்தால் உயரலாம். வாழ்க்கையில எளிமை 2 வகைப்படும். வைத்துக் கொண்டிருக்கும் பொருள்களில் எளிமை. குறைவான பொருள்களை வச்சுருந்தா நல்லது. இடத்தை போய் சின்ன வயசு 35-40 வயசா, அப்ப ஓஹோன்னு ஒரு 2000 சதுரடிக்கு பங்களா கட்டுட்டா தேவலையேன்னு தோணும். அதே சட்டத்து பூர்த்தியாகி ஓய்வெல்லாம் பெற்றுடுறோம் இல்லையோ, அப்ப அந்த பங்களா சுருங்கி அதுவே 450 சதுர ஆயிட்டா தேவலையேன்னு தோணும். யார் பெருக்குவது, யார் முழுகுவது? சின்ன வயசுல வேணா எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம்னு தோணுமே தவிர, அதுக்கப்புறம் ஏதோ 4 பாத்திரம் வச்சு சமைத்து இருக்கிற ஒரே ஒரு உள்ள பெருக்கி அங்கேயே படுத்துனுட்டு அப்படியே இருந்தா தான் யாருக்குமே விருப்பம். நீங்க ஒரு 60-65 வயசானவாழ்கிட்ட பேசி பாருங்க,
பெரிய இடமா இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும்னால் அதுவே எத்தனையோ கட்டம். எல்லாராலையும் எத்தனை பேர் அதற்குன்னு பணியாளர்களை எல்லாம் வச்சு கொண்டு செய்யணுமா? அதுவும் அதை விட ஒரு பொறுப்பு இல்லையா? இன்னும் இடத்தை பெருசாக்கிக்கணும், அதை பாக்கிக்கிறதுக்கு 4 பேர் வச்சுக்கணும், அதுக்கு மேற்பார்வையாளர் வேணும், அதை நான் மேற்பார்வை பார்க்கணும். 2 பாத்திரம் வச்சு சமைக்கிறதுக்கு மேலே 10 பாத்திரம் வைத்துக் கொள்கிறோம். நான் 10 பாத்திரத்தை சொல்லல, 10 பாத்திரத்தை சொல்றேன். 10 பாத்திரங்கள்ல எப்ப தேய்க்கிறது? வாங்கினத்துக்காகவாவது ஒரு நாள் உபயோகப்படுத்தணும்னு தோணும். இந்த பாத்திரம் இருக்கு, தோசை பண்றதுக்குன்னு இந்த பாத்திரம் வாங்கினோம், பண்ணி நாளாச்சு, அதுக்காகவான தோசை பண்ணணும்னு தோணும். இப்படி ஒன்னொன்னா சேர்ந்து போறது பாருங்க. இதெல்லாத்தையும் கழிச்சா தான் எளிமையா இருக்க முடியும். இருந்துட்டா நிறைய பொழுது கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பொழுது பிடிச்சு இழுத்துடும். அந்த பொழுது என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? அப்பதான் ராமாயண புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு வாசிக்கணும். அதைத்தான் பெரியவர்கள் மற்ற இடத்துல பொழுத சேமிச்சுக்கோ, நல்ல விஷயத்துல பொழுத செலுத்து, இன்னொருத்தர் இடத்துல வம்பு பேசுறோமோ. நிறைய நண்பர்கள் இருக்கணும், குறைவா பேசணும், நிறைவா அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் பேசுறதுனாலே, அதுவும் கைத்தொலைபேசியை வைத்துக் கொண்டு மணிக்கணக்கில் பேசினால் மனத்துக்கும் கஷ்டம், ஆரோக்கிய கேடு. அதே போல தேகத்துக்கு ஆரோக்கிய கேடுங்கிறா. நிரூபணம் பண்ணப்பட்டதா இல்லையான்னு நான் இப்ப விசாரம் பண்ண வரல. பேச்சு அடிபடுவது உண்மைதானே. வெகு நேரத்துக்கு பேசினா ஆரோக்கிய கேடு, உடம்புக்கு மட்டும் இல்லையே மனத்துக்கும் தானே. மேலே எதற்கு? இப்ப பணத்துக்கும் கேடு. காசு செலவழிச்சாத்தானே பேசுறதுக்கே முடியும். கொடுக்கலாம், இலவசம்னு சொல்லலாமே தவிர எல்லா டெக்னாலஜியும் உபயோகப்படுத்த வேண்டிதான். அதுக்கு எவ்வளவு வேணுமோ அதுவரை உபயோகப்படுத்த வேண்டும். அது நமக்கு இருக்கிற முக்கிய பணியை அது டேக் ஓவர் பண்ணிடக்கூடாது. அங்கதான் நம்ம ஜாகிரதையா இருக்க வேண்டும். நல்ல எளிமையா இருக்கணும்னால் மனதளவில் எளிமை. எந்த நல்லத்தை செய்தாலும் நாம் என்ன செய்தோம், பகவான் செய்வித்தான் இருக்கிறது. உடலளவில் எளிமை. குறைவான உடைகள், குறைவான பாத்திரங்கள், குறைவான இடங்கள், குறைவான வசதிகள், இவற்றோட வச்சிருந்தோம்னா அதுல எளிமையாயிடுறது. எவ்வளவு உயர போயிருந்தாலும் நாம் இருக்கக்கூடியது, படுக்கக்கூடியது அவ்வளவு நிலத்துல தானே. இப்ப கட்டுல படுத்து படுத்து பழக்கமா இருக்கா? ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடையாவது ஒரு வாரம் தரையில படுத்து பார்க்க போறோம். இப்ப ஒரு வாரம் உங்களுக்கு எல்லாம் பலருக்கு ஸ்பூன்ல சாப்பிட்டு பழக்கமா? ஒரு வாரம் கையால தான் சாப்பிட்டு பார்க்க போறோம். ஒரு வாரம் எங்கேயான கங்கைக்கு பக்கத்துல இருந்தோம்னா கையாலேயே தண்ணீர் எடுத்து குடிச்சு பார்க்க போறோம். இதானே இயற்கையில நீ வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்பப்ப இதை பழக்கப்படுத்தினா தான் நம்ம ஒண்ணு ரொம்ப அப்படியே நகரத்தின் பக்கம் போய் ஒட்டினுடல. ரொம்ப நாம இல்ல இந்த ரூரல்ல இருந்து அர்பனுக்கு வந்ததுனால எத்தனை ஆபத்துன்னு கட்டுரைகள்லாம் எழுதுறான். அதனால எவ்வளவோ சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் பாதிச்சு படுத்துங்கிறாலும் இல்லையோ, நாமளும் அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருக்கக்கூடாது. நம்மால முடிஞ்ச அளவுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு தான் நம்ம வழி பார்க்க வேண்டும். அப்ப எளிமை உடல்லையும் இருக்கணும், எளிமை உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அந்த எளிமை ஆஞ்சநேயர் பிரகடனப்படுத்தி விட்டார். எல்லார காட்டிலும் இவர் வலியவரா இருந்தாலும் இருக்கிறதுலயே நான் தான் எளியவன் என்று ரொம்ப சுலபமா. அவர் என்னதான் படாட்டோமோ துணிமணி எல்லாம் வச்சிருக்காரோ, எந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, ஆனா திறந்த திருமேனி, அழகா கீழே மட்டும் கச்சம் இழுத்து அப்படி பாதி தொட வரைக்கும் கட்டின்னு இருக்கார். அப்படின்னு கட்டுண்டா எந்த வேலைக்கும் தயார்னு அர்த்தம். இதை விட்டுட்டு இப்படி அப்படி ஓன்னு புடவை கட்டிட்டு வேட்டி கட்டிட்டு இருந்து ஒரு வேலை பார்க்கணும்னா அதை இழுத்து கட்டுறதுக்குள்ள போரும் ஆயிடும். அவர் கட்டிட்டு இருக்கிறத பார்த்தாலே எந்த வேலைக்கும் தயார்னு இருக்காரோ இல்லையோ, அதை போலத்தான் நாமும் பகவானுக்கு தொண்டு புரிவதில் தயாராக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயர் செய்தி சொல்லி முடித்தார். நகி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தே ஹிதராஜனாக சைலாம்புத நிகாசானாம் லங்காமலய சானுஷு நர்த்ததாம் கபிமுக்கியானாம் நச்சிராச்சோசேஸ்வனம். தேவி, உன்னுடைய வருத்தம் கவலை அத்தனை இன்றோடு தீர்ந்தது நினைத்துக்கொள். இதோ தாவுகிறேன், திரும்ப ராமனிடத்தில் செல்கிறேன், உன் செய்து கூறுகிறேன். ராமன் காலம் தாழ்த்த மாட்டார், வேகமாக வருவார் என்று சமாதானம் சொன்னேன். கடைசி வார்த்தை என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. அபிஷிக்தம் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷசி ராகவம். நீ ராகவனை சிங்காசனத்தில் அயோத்தியில் சீக்கிரம் பார்க்க போகிறாய். நாங்கள் அனைவரும் உங்கள் இருவரையும் சிங்காசனத்தில் அமர்த்தி ஆனந்தமாக தரிசிக்க போகிறோம். இது நடக்க போவது உறுதி என்று விரை பெற்று வந்தார். கடைசி ஸ்லோகம். ததோமயா வாக்பிரதீன பாஷிணி சிவாபிரிஷ்டாபிர் அபிசம்பிரசாதிதா உவாஹ சாந்திம் மம மைதிலாத்மஜா தவாதி சோகேன ததாதி பீடிதா. இனி காலம் தாழ்த்த கூடாதுங்கிறதோட சுந்தர காண்டம் முற்றிற்று. ஆச்சரியமான சுந்தர காண்டத்தை அனுபவிக்கும் பேறு பெற்றோம். ராமனுக்கும் சீதைக்கும் ஆஞ்சநேயருக்கும் மங்களம். ஒரு அறிவிப்பு.